அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க பையன் எங்கே படிக்கிறாங்க? கான்வென்ட் ஸ்கூலா? தருமபுரி எம்பி பையன் எங்கே படிக்கிறார்? உத்தராகண்டில் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஸ்டாலின் ஐயா பேரை எங்கே படிக்கிறார்? ஸ்பெயின்லையா ஃபுட்பால் அகாடமி? அவர்களுக்கெல்லாம் தரமான கல்வி வேணும் இல்லைங்களாங்க ஐயா? தரமான கல்வி. உத்தராகண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஸ்பெயின்ல ஃபுட்பால் அகாடமி, இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்வென்ட் ஸ்கூல். நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில தரம் இல்லாம படிக்கணுமா? கொஞ்சம் ஐடியாவை பாருங்க. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிப்போகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி. ஓம் சரவண பவ. கண்ணு முருகா முருகா. இதுதான் முருகனோட அழகு தெய்வம் முருகன். அழகு தெய்வம் பாருங்க, சண்டையை பாருங்க. அவருக்கு கொடுத்தோன்னே இவருக்கும் வருது. இந்தா முருகாவா, பார்த்தீங்களா? பொறாமை பாருங்கள். மனுஷன் தான் அடிச்சுக்கிறான்னா நீங்களையும் அடிச்சுக்கிறீங்க. நீங்களாம் அவதாரம் இப்படி அடிச்சுக்கூடாது, சரியா? நீங்களாம் அவதாரம் இப்படி அடிச்சுக்கூடாது, ஓகே? பாருங்கள் எவ்வளோ தூரம் பறந்து கொத்துது அந்த மயிலை. இவருக்கு ஒரு 8 வயசு இருக்கும், அவருக்கு ஒரு 7 வயசு இருக்கும். அவர் இவரோட ஒரு வயசு சின்னவருங்கன்னாட்டி இவர் கொத்துறாரு. என்ன சொல்ல போங்க. ஆண்டவனி நாராயணா. ஓம் சரவணபவ.